இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வானூர் அருகே தறிக்கெட்டு ஓடிய லாரி. சுங்கசாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்து ஏற்படுத்திய சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வு. புதுச்சேரியின் 11 மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டு வந்த குடிநீர் இணைப்புகள் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரால் அதிரடியாக துண்டிக்கப்பட்டது. பழங்குடியின மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு நெருக்கடி கொடுக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி உயர்கல்வித்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். வானூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு ஓடிய லாரி சுங்கசாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்து ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சேர்ந்தவர் துரைராஜ். இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற அதிகாலை கடலூரில் இருந்து வானூர் வழியாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மொரட்டாண்டி சுங்கசாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிக்கெட்டு ஓடி சுங்கசாவடியில் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி சக்கரங்கள் கழன்று விபத்துக்குள்ளானது. இதில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வினை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 11 மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதவுள்ளனர். இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, PDS உட்பட மருத்துவ படிப்புகளுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நடத்தப்படும் இந்த நீட் நுழைவுத் தேர்வானது அகில இந்திய பாடங்கள் என்று அழைக்கப்படும் CBSE பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுகள் மே 5ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இந்நிலையில் மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீட் நுழைவுத் தேர்வானது புதுச்சேரியில் 7 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்கள், மாஹே, ஏனாமில் தலா 1 மையம் என மொத்தம் 11 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வை 5000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் 2வது வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் பகுதிகளில் அனுமதியின்றி முறைகேடாக அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட குடிநீர் இணைப்புகள் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரால் அதிரடியாக துண்டிக்கப்பட்டது. கோடை காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் பாதிக்கும் சூழ்நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் பல கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடிநீர் விநியோகம் பாதிக்காத வண்ணம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி முறைகேடாக குடிநீர் இணைப்பு எடுத்து அதனை தோட்டங்களுக்கு மற்றும் தேவையில்லாமல் காலி மனைகளிலும் உபயோகப்படுத்தி வரும் இணைப்புகள் அனைத்தையும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் துண்டித்து அப்புறப்படுத்தும் பணியினை கடந்த 1 வார காலமாக கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரின் உத்தரவின் பேரில் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் மற்றும் குப்பம் பகுதிகளில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கும் பணி நடைபெற்றது. அதில் 10க்கும் மேற்பட்ட முறையற்ற குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. இந்த பணியின் போது மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், ஓவர்சீஸ் சச்சிதானந்தம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பழங்குடியின மற்றும் ஆதிதிராவிட மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு நெருக்கடி கொடுக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட பழங்குடியின நலத்துறை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மருத்துவம், என்ஜினியரிங், கலை, அறிவியல் படிக்கும் 11000 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். இதற்காக ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் வரை செலவிடப்படுகிறது. திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் உயர்கல்வித்துறை வளாகத்தில் நடந்தது. துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமை வகித்தார். இயக்குநர் இளங்கோ முன்னிலை வகித்தார். அரசு, தனியார் கல்லூரி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் உதவித்தொகை பெறும் திட்ட நிதி விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்து விளக்கப்பட்டது. கல்வி உதவித்தொகை வராவிட்டால் சென்டாக் நிர்வாகத்திடம் கேட்க வேண்டும், மாணவர்களுக்கு நெருக்கடி தரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு நெருக்கடி அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் நலத்துறை கண்காணிப்பாளர் பழனி, உதவியாளர் ஆனந்தராஜ், நல அதிகாரி
செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி குருசுக்குப்பம் சாலையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள பள்ளத்தை சீரமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் அரசு சார்பில் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. மேலும் சீரமைக்கப்பட்ட பல்வேறு சாலைகளிலும் பாதாள சாக்கடைகள் அமைப்பது மற்றும் புதைவிட கேபிள்கள் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் சாலைகளில் பல்வேறு இடங்களில் புதைவிட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை பணிகள் முடிவடைந்த பின்பும் ஒப்பந்ததாரர்கள் சரிவர மூடாமல் செல்வது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. இந்த பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைவதோடு அவ்வப்போது விபத்துகளும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சி சாலையில் இருந்து குருசுக்குப்பம் செல்லும் வழியில் புதைவிட ஒப்பந்ததாரர்கள் ஏற்படுத்தப்பட்ட பள்ளம் சரியாக மூடாததால் ஆபத்தை விளைவிக்கும் நிலையில் உள்ளது. அரசு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், அலுவலகங்களுக்கு செல்லும் ஊழியர்கள் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த சாலையை அதிகம் பயன்படுத்துகின்றனர். எனவே சாலையில் உள்ள பள்ளத்தை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற புதைவிட பணிகள் முடிவடைந்த பின்னர் பள்ளங்களை சீரமைத்து செல்லாத ஒப்பந்ததாரர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் பங்கேற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பொழுதுபோக்கிற்காக கிரிக்கெட்கள் ஆங்காங்கே நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பங்கேற்ற பொழுதுபோக்கு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரி துத்திப்பட்டு CAP சிக்கிம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களான மாகாப்பா ஆனந்த், தங்கதுரை, புகழ் மற்றும் பிரபலமான யூடியூபர்ஸ் பங்கேற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ஓவர் என 6 டீம்கள் பங்கேற்றது. இந்த கிரிக்கெட் போட்டிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள செங்கழுநீர் அம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சிவப்பு மஞ்சள் உடையில் வேப்பிலையுடன் பக்தி நடனம் ஆடியது பக்தர்களை பரவசப்படுத்தியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலில் 110ஆம் ஆண்டு செடல் தேரோட்டம் வரும் மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு 2ஆம் நாள் உபயம் வடக்கு வீதியாளர்கள் சார்பில் பெண்கள் கலந்து கொண்ட பக்தி குழு நடனம் நடைபெற்றது. இதில் ஒரே இடத்தில் 150 பேர், சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை பெண்கள் பக்தி நடனம் ஆடினர். முன்னதாக சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற விளக்கு பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய செங்கழுநீர் அம்மன் இந்திர விமானத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நடனம் ஆடிய அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இனி வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6585 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 835 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.